தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. வயது மூப்பு தொடர்புடைய உடல்நல பிரச்சினைகளால் சரோஜா தேவி காலமானார். 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா எனும் கன்னட படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை சரோஜா தேவி. எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் இணைந்து நடித்த 26 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. அன்பேவா, நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் எம்ஜிஆருடன் ஜோடியாக நடித்தவர் நடிகை சரோஜா தேவி. சிவாஜியுடன் சரோஜா தேவி இணைந்து நடித்த புதிய பறவை திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. (2009ஆம் ஆண்டு சூர்யா, நயன்தாராவின் ஆதவன் திரைப்படமே சரோஜா தேவி கடைசியாக நடித்த தமிழ் படமாகும். 1967ஆம் ஆண்டு ஸ்ரீஹர்ஷா என்பவரை திருமணம் செய்த பிறகும் நடிகை சரோஜா தேவி தொடர்ந்து நடித்து வந்திருக்கிறார். விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய சினிமாக்களில் அந்த 60-70 இந்த காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை சரோஜா தேவி. குறிப்பாக தமிழ் சினிமாவில எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசனுடன் தொடர்ந்து அந்த பிஸியாக இருந்த அப்போதெல்லாம் இந்த 3 நடிகர்களும் முக்கியமாக ஒரு முன்னணி நடிகர்களாக இருந்த காலகட்டத்துல 3 நடிகர்களுடன் தொடர்ந்து படங்களில் நடித்து பிஸியாக இருந்த ஒரு நடிகையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மற்ற மொழி படங்களிலும் ஹிந்தியிலும் இவர் ஒரு முன்னணி நடிகையாக இருந்திருக்கிறார். அப்பொழுது இருந்த சூப்பர் ஸ்டார்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கிய பெருமைக்குரிய ஒரு நடிகையாக சரோஜா தேவி இருந்திருக்கிறார். இவர் கர்நாடகாவில மைசூர் ராஜ்யத்துல இவர் பிறந்தவர். ராதா தேவி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் பிறகு சினிமாவில் வரும் பொழுதுதான் சரோஜா தேவி என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். இளம் வயதிலேயே சினிமாவில் நுழைந்து விட்ட ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர் இவருடைய முதல் படமே தேசிய விருதை பெற்றுத் தரும் அளவிற்கான ஒரு முக்கியமான படமாக இருந்தது. மகாகவி காளிதாஸ் என்ற கன்னடத்துல 1955 வெளிவந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இவருடைய கதாநாயகியாக நடித்த அந்த படம் இருந்தது. அதற்கு பிறகு அடுத்த 3 ஆண்டுகள்ல அப்பொழுது புகழ்பெற்ற நடிகரான எம்ஜிஆருடன் நாடோடி மன்னன் படத்தில் 1958 இவர் நடித்து தமிழகத்திலுடைய அனைவருமே அறிமுகமாகக்கூடிய வகையில அந்த ஒரே படத்திலேயே பிரபலமாக ஆகக்கூடிய வகையில தமிழ் திரையுலகிலும் இவர் ஒரு முத்திரையை பதித்த ஒரு நடிகையாக இருந்தார். தொடர்ந்து கல்யாண பரிசு திரைப்படத்துல 1959 ஸ்ரீதரனுடைய இயக்கத்தில் நடித்தும் இவர் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றவர். எம்ஜிஆருடன் 26 படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்திருக்கிறார். அதே போன்று ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன் என்று அப்பொழுது இருந்த நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் பட்டாளத்திலும் தொடர்ந்து இவர் அனைத்து படங்களிலும் நடித்தவர். குறிப்பாக 1960 70 இந்த காலகட்டத்துல பத்மினி, சாவித்ரி போன்றோரெல்லாம் அவர்கள் முன்னணி நடிகைகளாக இருந்தபோது சரோஜா தேவியும் இவர் ஒரு முன்னணி நடிகையாக தன்னுடைய இடத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டவர். அதற்கு பிறகு KR விஜயா, ஜெயலலிதா போன்றவர்களும் தமிழ் சினிமாவுக்கு அவர்கள் 1960 பிற்பகுதியிலே வரும்பொழுதும் கூட இவர் தொடர்ந்து பல்வேறு முக்கிய முன்னணி நடிகர்களுடன் நடித்தவர். அப்பிறகு இவர்கள் பிஸியாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே 1967 இவர் ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவர் தொடர்ந்து கர்நாடகாவில் பெங்களூருவில் வசித்து வந்தார். என்ற பொழுதும் அதற்கு பிறகும் கூட இவர் திருமணத்திற்கு பிறகும் கூட நிறைய படங்களில் நடித்திருக்கிறார். இந்தி, தெலுங்கு, கன்னடம் படங்களில் அதற்கு பிறகும் நடித்திருக்கிறார். சரோஜா தேவி அவர் ஒரு 200க்கும் மேற்பட்ட படங்களிலே அவர் நடித்தவர். அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம், ஒவ்வொரு மொழி படங்களிலும் அவருக்கென்று புனைப்பெயரை வைத்து அழைக்கக்கூடிய வகையில அவருடைய நடிப்பும் அவருடைய பாவனைகளும் அப்பொழுது இருக்க ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவை. தற்போது இருக்கக்கூடிய ஒரு நடிகைகளை ஒப்பிட்டு பேச வேண்டும் என்றாலும் கூட சரோஜா தேவியுடன் ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு என்றைக்குமே அவருடைய சினிமா துறையில அவருடைய நடிப்பின் மூலமாக அவர் பதித்த முத்திரை அதற்கான ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. 67 இவர் ஒரு திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகும் கூட சினிமாவிலே தொடர்ந்து நடித்து வந்தவர். அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை நடிகர்களிடம் கூட இவர் அது சிறு சிறு கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். நடிகர் விஜயுடன் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலும், நடிகர் சூர்யாவுடன் ஆதவன் திரைப்படத்திலும் கூட தமிழிலே நடித்திருக்கிறார். அது போன்ற பிற மொழி படங்களிலுமே அவர் அப்பொழுது இருக்கக்கூடிய நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்தியிலும் கூட அவர் தொடர்ந்து நடித்தவர். திருமணத்திற்கு பிறகும் கூட அவர் இந்தியிலும் நடித்திருக்கிறார்.
இந்த போது இவர் 200க்கும் மேற்பட்ட படங்கள்ல அவர் நடித்திருக்கிறார். தமிழை பொறுத்தளவுல முக்கியமான பொழுதிருக்கக்கூடிய படங்களாக நாடோடி மன்னன், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பார்த்திபன் கனவு, இருவர் உள்ளம், என் தம்பி போன்ற பிரபலமான படங்களிலும், அரச கட்டளை, அருணோதயம், அதே போன்ற அன்பேவா, எம்ஜிஆருடன் நடித்த அன்பேவா என்ற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. அந்த படங்களிலும் இது போன்ற படங்களிலுமே அவர் நடித்திருக்கிறார். அதே போன்ற ஆலயமணி திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். எம்ஜிஆருடன் பிறகு எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலும் நடித்தவர். என் கடமை படத்திலே நடித்திருக்கிறார். கண்மலர், கல்யாண பரிசு, கலங்கரை விளக்கம், குடும்ப தலைவன் என்று அப்பொழுது மிகப்பெரிய வெற்றி படங்களாக இருந்த படங்கள்ல குறிப்பாக எம்ஜிஆருடைய படங்களில் இவர் ஜோடி சேர்ந்தால் அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவே இருந்திருக்கிறது. அதற்கு பல்வேறு படங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால் உள்ளிட்ட படங்களிலும், நாடோடி மன்னன் போன்ற இந்த படங்களிலும் கூட மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக இருந்திருக்கிறது. இப்படி இவர் தமிழிலே ஒரு 60க்கும் மேற்பட்ட படங்கள், மொத்தமாக ஒரு 63 படங்கள்ல முக்கியமாக இவர் தமிழிலே நடித்திருக்கிறார். இவருக்கு பல்வேறு விருதுகள் இவருடைய நடிப்பிற்காக, இவர் முத்திரை பதிக்கக்கூடிய இவருடைய நடிப்பிற்காக பல்வேறு விருதுகள் கிடைத்திருக்கிறது. இவருக்கு 2008 வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசினுடைய தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 1992 பத்மபூஷன் விருதினை இந்திய அரசு இவருக்கு வழங்கி இருக்கிறது. பிறகு 1969 அவர் அப்பொழுது சினிமாவில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களிலேயே 1969 பத்மஸ்ரீ விருதும் இவர் பெற்றிருக்கிறார். அதுபோன்று பிற பல்வேறு மொழிகளிலும் இவர் நடித்திருக்கக்கூடிய நிலையில ஆந்திர அரசினுடைய NTR விருது வாங்கியிருக்கிறார் 2009. கர்நாடகாவில் ராஜ்குமார் பெயரிலான அந்த விருதை வாங்கியிருக்கிறார். அதே போன்று தமிழ் சினிமாவில் நாட்டிய கலாதார் என்ற விருதை வாங்கியிருக்கிறார். இப்படி 10க்கும் மேற்பட்ட விருதுகளையும் இவர் பெற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் இவர் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.